ஹாய் சொந்தங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வாங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் தென் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைய மாற்றிய ஒரு 5 பழக்கங்கள், மகிழ்ச்சியான பழக்கங்கள்லாம் பார்க்கலாமா? சொல்ற விஷயத்துல ஒரு பாயிண்ட் நீங்க கடைபிடிச்சு உங்க லைஃப் மாறுச்சுன்னா, அதோட சந்தோஷப்படுற அ பெரிய விஷயம் வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணுவேன். வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ம். ஃபர்ஸ்ட்டுங்க என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரி எல்லாமே இன்க்ளூட் பண்ணுவேன். பொறுமையா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்புகள் அதிகங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய ஜேர்னியை பார்க்கலாம். எனக்கு மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா 11 வருஷம் ஆகுது. நான் வந்து ஒரு வடி கட்டின சோம்பேறி நானே சொல்லிப்பேன். இன்னும் ரொம்ப 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 சோம்பேறிங்க நான். ரொம்ப நாள் யோசிச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக யோசிச்சுட்டே இருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு ஒரு வேண்டுதல் இருக்குது. நானும் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் வந்து அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறலை. அந்த வரமும் எனக்கு கிடைக்கல. அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கேன். என்னால் அதை பண்ணவே முடியலங்க. ஏன்னு ரீசன் தெரியல. இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 5:30, 4:30, 3:30 அந்த மாதிரி முழிப்பு வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முழிப்பு வரும்போது அலட்சியமாக நான் வந்து தூங்கிடுவேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ முழிப்பு வந்தாலும் சட்டுன்னு ஏஞ்சி அந்த நேரத்தில் குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சமையல் அறைக்கு போயிடுது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3:50க்கு பார்த்தீங்கன்னா முழிப்பு வந்துச்சு. கொஞ்சம் கூட தாமதப்படலைங்க. உடனே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேங்க. ஏஞ்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு, அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ஒரு நெய்வேத்தியமும் செய்யலை. வீட்டில் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வந்து அதை வச்சு கும்பிட்டுட்டு விளக்கேற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி போக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதிகாலையில் போடும்போது வைப் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாமி கும்பிட்டேங்க அன்றைக்கி. 3:50க்கெல்லாம் கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காமிச்சிட்டேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த சுப்ரபாதம் கேட்குறதுக்கும் அந்த ஃபீலிங்கெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அனுபவிக்கிறேன். அதனால தான் எனக்கு ஒரு புதுவிதமாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. கும்பிட்ட பிறகு அந்த ஒரு டே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக அண்ட் தென் ஹாப்பியாக இருந்துச்சு. அதை அனுபவிச்சுங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் அண்ட் தென் எனக்கான நேரத்தை வந்து செலவிடுறதுக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. தென் என்னுடைய ஃபேமிலியோடவும் கிட்ஸோடவும் ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட் வந்து இருந்துச்சு. இத்தனை நாள், அதாவது கல்யாணம் ஆகி ஒரு 10 இயர்ஸில் நான் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்த நாளே கிடையாதுங்க. அப்படி இருந்துச்சுங்க அந்த டே. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஏன்னா காலையிலேயே எழுந்திரிக்கும் போது எல்லா வேலையும் சமையல் வேலை, பாப்பாவை சீக்கிரம் கிளப்பிடுறது, ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதும் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். இதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் யோசனையும் இல்லாமல் கடகடன்னு முடிச்சுட்டு நானும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன்னா பார்த்துக்கோங்க. அன்னைக்கு, அதாவது 4 ஆகஸ்ட் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா கிருத்திகை, அதாவது ஆடி கிருத்திகை ரொம்ப ஸ்பெஷல். நல்லா கும்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். மறுநாள் காலையில் எப்பயும் போல் எழுந்திரிக்கும் போது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்னு எழுந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் பீரியட் ஆகிட்டேன். நான் வந்து வருத்தப்படல. ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. என்னடா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி செகண்ட் டேவே இப்படி ஆயிடுச்சே, தடங்கள் ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. இருந்தாலும் விடுங்க, முருகர் வந்து நம்மளை சோதிக்கிறாரு, கைவிட மாட்டார். அவருக்கு பாதத்தை நம்ம இருக்க பிடிச்சிக்கிட்டோம். நம்மளுக்கு தேவையானதை வந்து அவர் கொடுத்தே ஆகணும். கொடுக்குற வரையும் அவர் காலை விடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்படி தாங்க என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை போகுது. எனக்கு வந்து தடங்களாக வந்ததும் வந்து நான் முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். முருகர் வந்து நல்லதையே எனக்கு கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சரிங்களா? இந்த ஒரு பழக்கம் வந்து என்னுடைய லைஃப்பில் ரொம்ப சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்து முன்னாடியே பண்ணாமல் போயிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேங்க இப்போ நான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை. செகண்ட் பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங். நான் அதாவது மேரேஜ் ஆன டைம்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா 1 இயர் கழிச்சு தான் எனக்கு நின்னாங்க. ஓவர் திங்கிங்
நிறைய பேர் எப்போ குழந்த இன்னும் நிற்கலையா, என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே, இந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே, ஒரு வருஷத்துலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய மனநிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாயிட்டேன் நான். அழுவேன் மாதம் மாதம் அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கும்போது அழுவேன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓவர் திங்கிங், அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் நிறையா ஆனேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் பாப்பா நின்னாங்க. ரொம்ப ஹாப்பி. என் லைஃப்பில் ஏதோ ஒரு சாதித்த மாதிரி. ஏன்னா 1 வருஷம் கழித்து பாப்பா நின்றுக்கிறது ரொம்ப 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 எனக்கு அளவில்லாத சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் குழந்தை நின்னாலும் குழந்தை இல்லாதவங்களோட இயக்கம் எப்படி இருக்கும்? 1 வருஷத்துலேயே நம்மளுக்கு குழந்தை நின்று இருக்கு. இருந்தாலும் எப்போ குழந்தைன்னு கேட்கும்போது அந்த ஒரு வருத்தம், கோபம் வரும் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. நம்ம மக்கள் வந்து இன்னமும் அந்த ஒரு பழைய பழக்கத்தை வந்து விடாமல் இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பேபியாக இருந்தாலும் சரி, செகண்ட் பேபியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சொல் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய அதாவது பெண்களுக்கு பெண்களே தாங்க எதிரி, வேறு யாரும் இல்லைங்க. என்னை பொறுத்தவரையும் நான் அப்படி தாங்க சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஃபேஸ் பண்ண விஷயத்துலேருந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருடைய வாழ்க்கையும் ஃபேஸ் பண்ணி நான் சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3rd பாயிண்ட், ஃபேமிலியோட நேரம் செலவிடுதல். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேலை விட்டு வருவார். அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நான் சமையல் செய்கிறது, பாத்திரம் விளக்குறது, துணி மடிக்கிறது, வீட்டை பெருக்கிறதுன்னு அந்த மாதிரி வேலை செஞ்சு கொஞ்சம் மிஸ்டேக்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நான் என்னையே மாற்றிக்கிட்டேன். அவங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு மதியம் டைம்லேயே பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குறது, கொஞ்சம் சமையல்லாம் ரெடி பண்ணி வச்சுருது, துணியெல்லாம் மடிக்கிறது, வீட்டை பெருக்கிறது, கோலம் போடுறது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டோம்னா, அவர் வரும்போது கொஞ்சம் அவர் கூட உட்காந்து ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே அவர் ஈவினிங் வரும்போது எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு அவர் கூட பேசிட்டு, பாப்பாவும் கூட இருப்பாங்க. 3 பேரும் பேசிட்டு நல்லா ஜாலியாக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணோம். இதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்மளையே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்கிறது வந்து குறைஞ்சிதுங்க. இது கூட என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குடும்பத்தோட நேரத்தை வந்து செலவிடணும். அதாவது சின்ன சின்ன விஷயத்துலையும் சந்தோஷப்பட கற்றுக்கணுங்க. நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய பொருள் சர்ப்ரைஸ் பண்ணால் தான் சந்தோஷம் வருமா? இல்லைங்க. சின்ன ஒரு குருவி, காக்கா, ஒரு பூனை, ஒரு நாய், இதெல்லாம் கூட சந்தோஷந்தாங்க. ஒரு சின்ன ஒரு விளையாட்டு, அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நீங்கள் வந்து அனுபவிச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். என்னடா ஏதோ ஏதோ சின்ன விஷயமா சொல்கிறாங்க, அதுக்கு போய் சந்தோஷப்படணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணணுங்க. அனுபவபூர்வமாக என்ஜாய் பண்ணணும். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது. ஒன்று சாதிச்சுட்டு தாங்க நம்ம வந்து போனோம் அடுத்த இதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் மதித்தல். எப்பவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பிடிச்ச எனக்கு ஒரு விஷயம் அதுதாங்க. நான் வந்து ஒரு பெண் இருந்தாலும் வந்து எனக்கு எல்லா ரைட்ஸும் கொடுப்பாரு. நீ படி, வேலைக்கு போ, நீ வந்து இண்டிபெண்ட்டாக இரு அப்படின்னு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க. எனக்கு ஸ்கூட்டி கூட ஓட்ட தெரியாது. எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் பழக்கி வச்சுருக்காரு. அவர் தான் என்னை திட்டி அவர் தான் ஓட்ட கற்றே கொடுத்தாரு. அடுத்தது இப்போ கார் ஓட்ட கிளாஸுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேங்க, நம்ம வாங்கும்போது நான் கற்றுக்குறேங்க அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கேன். என்ன பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறதுல எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆனால் வந்து அடுத்த பாயிண்ட் போயிடலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மைனஸும் இருக்கும், ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் இதெல்லாம் ரொம்ப இருந்துச்சு அந்த மேரேஜ் ஆன பீரியட்லாம். எல்லாருக்குமே வர்றது தான், எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான். நான் பார்த்திங்கன்னா அதை ஓவராக திங்க் பண்ணி ஓவராக இமேஜின் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். ஓவராக திங்க் பண்ணி அது வந்து என்னுடைய உடல் நிலைமையும் என்னுடைய காசும் பார்த்திங்கன்னா நிறைய செலவழிஞ்சுது. மன ரீதியாகவும் நான் ரொம்ப பாதிப்படைஞ்சேங்க இந்த ஒரு விஷயத்தினால. அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். சந்தோஷத்துக்காக எந்த ஒரு விஷயத்த நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேங்க. ஏன்னா நான் ரொம்ப ஓவர் திங்கிங்னால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செலவு பண்ணிவிட்டு, ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலி என்னை சூப்பராக டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் ரொம்ப 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 பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுன்னு சொல்லலாம்.
என்னுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், மாமியார், மாமனார் எல்லாருமே சரி, நாத்தனார் எல்லாருமே சரி, பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்டே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த ஸ்டோரி வேணுமானா தனியாக சொல்லுங்கள், நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். என்னுடைய அதாவது ஹாஸ்பிட்டல் ஸ்டோரி. ஏன்னா ரொம்ப மோசமான நிலமையில ஆயிட்டேங்க நான். அந்த ஸ்ட்ரெஸ்னால. எனக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 ட்வின்ஸ் பேபி தான். 2 பொம்பளை பிள்ளைங்க தான் பொறந்தாங்க. ஒரு பாப்பா பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் சுத்தேன் நானு. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து ஓவர் திங்கிங், அதிக கோவம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே சொல்லலாம். ஏன்னா ஓவராக திங்க் பண்ணுவோம். ஒரு சின்ன விஷயத்த கூட சும்மா உட்காந்துன்னு இருக்கிற டைமில் கூட திங்க் பண்ணி அதை ஓவராக இமேஜின் பண்ணி அப்படியே வந்து எனக்கு சியாட்டிக்கா நர்வ் பெயின் மாதிரி வந்துச்சு. அதை க்யூர் பண்ண நான் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் இந்த அண்ணா மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க, மெட்ராஸில் இருக்குது. அதாவது சித்த மருத்துவம், அதில் பார்த்தோம், வர்மாவில் பார்த்தோம். இப்படியே ஓரளவு க்யூர் ஆகி நான் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கேங்க. அந்த ஸ்டோரி வேணுமென்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எல்லாேருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்பட ஆரம்பித்தேங்க. ஒரு குழந்தை, என்னுடைய பாப்பா இப்போ அழகாக பேசி சிரிக்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கூட காது கொடுத்து நான் கேட்க மாட்டேன். இப்போ வந்து எல்லாம் பழக்கத்தையும் நான் மாற்றிக்கிட்டு, என்னை நானே மாற்றிக்கிட்டு, அவள் ஒரு விஷயம் சொல்ல வந்தாலும் உட்காந்து அவளுக்காக டைம் கொடுத்து பொறுமையாக அதை கேட்டு அதை வந்து சந்தோஷப்படுவேன் நான். அதிலேயே தனி சந்தோஷந்தாங்க. நம்ம குழந்தைங்க பேசி விளையாடுற அந்த சந்தோஷத்தெல்லாம் நான் நிறைய இழந்திருக்கேன். இப்போ ரொம்ப வருத்தப்படுறேங்க. இனிமேல் வந்து நான் ஒரு சின்ன விஷயத்த கூட இழக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். இந்த ஒரு 5 பழக்கத்தை பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்பில் மாற்றதுனால நிறைய ஹாப்பினஸ் என்னுடைய லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது. தினம் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 டேஸாக தான். இருந்தாலும் அது தள்ளி போனாலும் நான் வருத்தமே படலைங்க. ஏன்னா வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு நான் நம்புகிறேன். உடனே தோண்டு போய் வருத்தப்படலைங்க நான். ஏன்னா வந்து கடவுள் கைவிட மாட்டார், சோதிப்பார், கைவிட மாட்டார் அப்படின்னு தாங்க நினச்சிட்ருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் வேண்டி ஒரு பொருளை கேட்டுட்ருக்கேன். பொருளில் அது ஒரு உயிர், சரிங்களா? அது கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு பொருள் கிடச்சி அதை வந்து சொன்னால் தான் அதனுடைய வேல்யூ தெரியும்ல. அந்த மாதிரி அந்த பொருள் கிடையாது, உயிர். கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னுடைய ஹாப்பினஸ்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நான் ரொம்ப இன்னும் ஹாப்பியாக ஆகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்தது வீடியோஸ்க்கு. உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம்னு சொல்லலாம். நம்ம வீடியோவும் ஒரு மனுஷன் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப எமோஷ்னலாக வேறு ஆகிட்டேன் நான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ, ரொம்ப நன்றி அந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருந்தேன். அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து அவ்வளோ பெரிய வீடு, காரு, பைக்கு வாங்கும் போது தான் சந்தோஷம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சின்ன விஷயத்துலையும், சின்ன சிரிப்புலையும், செயல்லையும் சந்தோஷம் இருக்குது. அதை மட்டும் நம்புங்க. பணத்தை நோக்கியே ஓடிக்கொண்டு இருந்தோம்னா வாழ்க்கை வந்து நரகமாயிடுங்க. என்னுடைய லைஃப்பில் நான் இதெல்லாம் வந்து அனுபவித்தேன். என்னுடைய லைஃப்பில் நடந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது இறைவனை வணங்குதல், கோபத்தை கட்டுப்படுத்தல், குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல், ஒருவருக்கொருவர் மதித்தல், அன்பும் பொறுமையும் காட்டுதல், இன்க்ளூடிங் இன்னொரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க, வேஸ்ட்டுங்க. ஏன்னா நான் அனுபவிச்சது சொல்கிறேங்க. தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பும் சொர்க்கமாக மகிழ்ச்சியாக ஹாப்பியாக ஆகிடுவீங்க. கண்டிப்பாக நீங்களே வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் சொன்ன ஒரு பாயிண்ட்னால உங்கள் வாழ்க்கை மாறி இருந்தேன்னா எனக்கு அதோட சந்தோஷம் என்னங்க இருக்குது. கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உணர்வு பூர்வமான உண்மைங்க அது. என்னுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணி நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன். இல்லைன்னா அடுத்தது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை போட முடிஞ்சால் போடுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி பீரியட் 2nd டே. அடுத்தது வீடெல்லாம் க்ளீனிங் இருக்குது. அதெல்லாம் முடித்த பிறகு தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்.
ஓகேங்களா? அடுத்தது 2 டேஸ் ஆர் 3 டேஸ் கழிச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் ஹேப்பியா, மகிழ்ச்சியா வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய்.